பிரைஸ் அலாட். இன்னைக்கான மெசேஜ் டெஃபினட்டாக ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெனசிஸ் சாப்டர் 3. இந்த சாப்டர்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. குறிப்பாக பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டா நம்ம வாழ்க்கை எப்படிலாம் மாறிடும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம கற்றுக்கலாம். இந்த சாப்டருக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் என்ன ஸ்தானத்தில் இருக்கான்னு சொன்னால், கர்த்தர் உண்டு பண்ணின சகலவற்றையும் ஆண்டு கொள்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கான். கர்த்தருக்கும் மனிதர்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை கெடுப்பதற்காக தான் பிசாசானவன் சர்ப்பம் மூலயமாக வஞ்சிக்கிறான். அவன் கேட்குற விஷயம் என்னென்னா, ஏவாளே தேவன் இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரா அப்படின்னு. ஏவாளும் ஆமாம், இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சாகவே சாவீர்கள்னு தேவன் சொன்னதாக சொல்கிறான். அதற்கு பிசாசு, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தேவன் சொல்கிற வார்த்தைகளை நம்பாதீங்க, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமைகளை அறிந்து தேவர்களை போல மாறுவீங்க அப்படின்னு சொல்ல, ஏவாளுக்கும் ஒரு இச்சை உருவாகுது. ஓஹோ, நாமளும் தேவங்கள் போல மாறிடுவோமா அப்படின்னு சொல்லி. ஏவாள் சாப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் ஆதாமியும் அதை சாப்பிட வைக்கிறாங்க. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுறதா நாம் வாசிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் நடந்ததில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எப்போ நம்ம ஒரு விஷயத்தை குறித்து இச்சிக்கிறோமோ அப்போது தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நீங்கள் பிசாசினால் வஞ்சிக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் அடுத்த வசனங்களை குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.